வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விளாகில் இன்றைக்கி 220வது நாள். ஒரு கடையிலேருந்து கிளம்புனேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். மைக் வாங்கியிருக்கேங்க. மைக்கை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கை வந்து சேர்த்து வாங்கிட்டேன். ஒரு வழியாக வந்து இப்போ தான் வந்து ஒரு யூடியூபராகவே நான் உணர்றேன். 1K வந்தது கூட எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை. மைக் வாங்கினோடனே தான் அப்பாடா இப்போ தான்ப்பா நம்ம ஒரு யூடியூபர் அப்படின்ற மாதிரி உணர்றேன். ஸோ அதான் வேற ஒன்றும் இல்லை. மைக் வாங்கினா தான் அது வந்து ஸ்பீச்சே நல்லா வருது. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த 220வது நாள் அந்த ஒரு கடையில் பேசிக்கிட்டு இருந்தேன். 219வது வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 220வது நாள் அந்த ஒரு கடையிலேருந்து கிளம்புனேன். எல்லாருக்கும் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் லிஃப்ட் கொடுக்காங்க. அப்படி ஒருத்தரில் வந்து லிஃப்ட் கொடுக்கும்போது தமிழில் பேசிக்கிட்டு இருந்தார். என்னடா தமிழில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, என்ன ப்ரோ நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் பீகாரிக்காரர் தானா. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்களே. அவர் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து முசஃபர்பூர் போங்க ப்ரோ, உங்களுக்கு மைக்கு சரியாக கிடைக்குன்னு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சரின்ட்டு அங்கே போயிட்டு முசஃபர்பூர் போயிட்டு ஒரு கடையில் போய் மைக் வாங்கினேன். அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஊடலை வந்து அதுக்கு ஊடலை முசஃபர் போகிற வழியில் வந்து இயற்கையான அழகான இடங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக முசஃபர் வந்துட்டு மைக் வாங்கினேன். மைக் வாங்கினதான் பெரிய விஷயம். மைக் வாங்கினோடனே இப்போ தான் நான் வந்து திரும்ப அகைன் சொல்கிறேன், ஐயோ ஒரு பெரிய யூடியூபராகவே இப்போ தான் உணர்றேன். ஸோ வந்து முசஃபர்பூரில் ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது டென்ட் போட்டிருக்கேன். டென்ட் போட்டு இப்போ தான் தங்கியிருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். கரெக்டாக வந்து முசஃபூரில் இருந்து நேராக வந்து அடுத்த ஒரு 2 ஊர் தான் தள்ளி போயிட்டு 2 ஊர் தள்ளி போயிட்டோம்னா டார்ஜிலிங் வந்துடும். டார்ஜிலிங் வந்தோடனே அடுத்து சூப்பராக வீடியோ பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.